கைமண் என்று சொல்வர்களை சாதனை பெண்களாக ஆக்கும் இந்த மதர் ஃபவுண்டேஷனுடைய விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சமுதாயத்தில் ஒரு குடும்பத்தின் அடித்தளம் பெண்கள் தான். பெண்கள் வலுவாக இருந்தால் தான் குடும்பம் வலுவாக இருக்கும். அதுவும் கைப்பெண்கள் இப்போ சமுதாயத்தில் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. பார்வைகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வில்லேஜில் ஒரு பெண்மணி, அவங்க கணவர் இறந்துட்டார். அவங்க 2 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களால வளர்க்க முடியல. ஈவன் உறவினர்கள் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த சமயத்தில் அவங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டெய்லரிங் கற்றுக்குறாங்க. 1 மாதத்தில் சின்ன வருமானம் வருது. 6 மாதம் ஆகுது. அது ஒரு சின்ன ஒரு தொழிலை ஆரம்பித்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. தனது குழந்தைகளை மட்டும் இல்லை, இதேமாரி நிறைய பேரை கவனிச்சிக்கிறாங்க. ஸோ அவருடைய வாழ்க்கை பெரிய விதத்தில் மாற்றம் இருந்தது. இதுக்கு அவங்க நான் முடியாதுன்னு சொல்லி சோம்பேறியாக இருந்திருந்தா முடியாது. நான் முயற்சி செய்வேன் என்று முடிவு செய்தால் முடிஞ்சது. அதாவது நம்ம சொல்லுவோம், ஒரு கதவை மூடப்பட்டால் இன்னொரு கதவை திறக்குன்னு. அவங்க மூடப்பட்ட கதவை நோக்கி இல்லாமல் இன்னொரு கதவை நோக்கி செல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இது ஒரு இரக்கம் அல்ல, இது ஒரு வாய்ப்பு, வழிகாட்டுதல், அந்த தன்னம்பிக்கை. ஸோ இது 3மே இந்த விழாவில் நான் கற்றுக்க விரும்புகிறேன். செந்தில் சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் சொன்னாங்க. நீங்கள் ஒரு தையல் இயந்திரம் கற்றுக்கலாம். இப்போ நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதே இல்லை, கம்யூனிட்டி கிச்சன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு மாதம் ஒரு வருமானம் பெற்று நீங்கள் செய்யலாம். அது ஒரு இருக்குது. அதே மாதிரி சிறுதானியங்கள் இப்போ எல்லாமே ஹெல்த் ரொம்ப நோக்கி போயிட்டுருக்குறோம். அதில் சிறுதானியங்களை வேல்யூ ஆடட், மதிப்பூட்டன்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி பண்ணி நிறைய வருமானம் செய்யலாம். அதெல்லாம் நம்ம செந்தில் ஐயா சொன்னாங்க. ஸோ அல்டிமேட்டாக ஒரு பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும், குடும்பம் முன்னேறினால் சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறினா அந்த நாடே முன்னேறும். அதற்கு ஐயா மாதிரி இருக்கவங்க நமக்கு கடவுளுடைய தூதர் என்று தான் சொல்லணும் ஐயாவை. ஸோ நாங்களும் அதுக்கு ஒரு சின்ன விதமாக நாங்கள் ஒரு சின்ன டூலாக இருக்க விரும்புகிறோம் ஐயா உங்களோட. ஸோ நான், செந்தில்குமார், எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி டீம் மெம்பர்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக, அதாவது டெக்னிக்கலாக என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமோ அதுக்கு தேவையான ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோன்னு சொல்லி, நீங்கள் அனைவரும் சாதனை பெண்களாக மாற வேண்டும் என்று கூறி இன்று என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.